ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அது பைக்ல போனா காத்தடிக்கும், பேசுறதும் சரியா கேட்காது. முக்கியமான விஷயம் இல்ல, அதான் கொஞ்சம் இறங்க. என்ன நின்னு பேசிட்டு இருக்கான்? என்ன பேசணும்? லவ் பத்தி தான். லவ்வா? ஆமா, லவ் பத்தியா? உனக்கும் சீனுக்கும் இருக்கிற லவ் பத்தி. நீங்க லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணிக்க போனது, அப்புறம் வேண்டான்னு நீங்க 2 பேரும் முடிவெடுத்தது எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன? ரகுராம் மாமாக்காகவும் குடும்பத்துக்காகவும் நீ கல்யாணம் வேண்டான்னு சொன்ன. ஆனா உனக்கு சீனு மேல லவ் இருக்கா இல்லையா? தைரியமா சொல்லு. ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்க தான் கேட்கிறேன். எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். பெரியப்பா என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நான் ஓகே சொல்லுவேன். அப்படின்னா நீ இப்ப சிங்கிள் தான் இல்ல? இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. டேய் கதிர், ஏய் வாடா நல்லவனே. டேய் காலேஜுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன், வழியில நிப்பாட்டி அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நான் பேசுறது இருக்கட்டும், நீ என்ன பண்றீங்க? அதே ஏன்டா நான் உன்கிட்ட சொல்லணும்? மாயா வா, நான் உன்னை காலேஜ்ல டிராப் பண்றேன், வா. சீனு, அ, இப்ப எதுக்கு இங்க வந்து சீனை போட்டுட்டு இருக்க? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? சாரு உனக்காக வீட்லயே உட்காந்துருக்கா. ஓய் அவளை பைக்ல கூட்டிட்டு சுத்துற. மாயாவை நான் காலேஜ்ல டிராப் பண்றேன். என்ன மாயா, நீயும் அவனை பாக்குற? இப்பதானே சொன்ன மாமாக்கு எது சம்மதமோ அதைத்தான் செய்வேன்னு. இப்ப நீயே முடிவெடு. அவன் கூட நீ பைக்ல ஏறி போனா உங்களுக்குள்ள இன்னும் லவ் இருக்கு, நீங்க மாமா பேச்ச மதிக்கலன்னு ஆயிடும். அதே ஏன் கூட பைக்ல வந்தா நம்ம குடும்பத்துக்காகவும் மாமாக்காகவும் நீ ஒரு முடிவு எடுத்திருக்க, அதுல ஸ்ட்ராங்காவும் நிக்கிறேன்னு அர்த்தம். இப்ப நீயே சொல்லு, அவன் பைக்கா இல்ல என் பைக்கா? டேய் அது அவளோட முடிவு, அத நீ ஏன் கேக்குற? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடு, வாங்கி கட்டிக்காத. மாயா நீ வா போலாம். டேய் டேய் இருடா இருடா இருடா, அத மாயா சொல்லட்டும்டா. மாயா நீ சொல்லு மாயா.